வணக்கம் மக்களே. நான் சாமந்தி பூ வச்சிருக்கேன் ப்ரோ. என்னோட சாமந்தி பூல ஒயிட் பூர்ணிமா வச்சிருந்தாலும் சரி, இல்ல நீங்க எல்லோ கலர் வச்சிருந்தாலும் சரி, நிறைய கலர் கலரா சாமந்தி இருக்கு இல்லையா? சாமந்தில இந்த அழுகல் நோய் அப்படிங்கிறது ரொம்ப மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. அழுகல் நோய் அப்படிங்கிறது கடந்த 2-3 வருஷமா விவசாயிகளுக்கு மிகப்பெரிய பொருளாதார இழப்பை ஏற்படுத்துச்சு. சாமந்தி விவசாயிகள் உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்க சாமந்தி விவசாயியா இருக்கீங்கன்னா அழுகல் நோயில இருந்து உங்க தாவரத்தை ஆரம்பத்துல இருந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன அப்படிங்கிற பத்தின சொல்யூஷன் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் யூடியூப் சர்ச் பண்ண வீடியோ பார்க்கணும், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சொல்லக்கூடிய முறைகள் அப்படிங்கிறது 2 வகையான ப்ராசஸ். ஒன்னு உரங்கள் மூலமாக சரி பண்றது, ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா இயற்கை முறையை சரி பண்றது. ஒருங்கு மூலமா கண்ட்ரோல் பண்றதுக்கான ப்ராசஸ் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி நிறைய இடங்களில் ட்ரையல் பார்த்திருக்கோம். இந்த ரெண்டுமே பர்டிகுலரா பார்த்தோம்னா நம்ம இந்த ஓமலூர் மார்க்கெட்ல, ஓமலூர் காடையாம்பட்டி இந்த ட்ராக்ல நிறைய இடத்துல ட்ரையல் போட்டு ரிசல்ட் எடுத்ததோட ப்ரூவ் இதுதான். அதே மாதிரி உத்தனப்பள்ளி மார்க்கெட்ல ஆல்ரெடி இந்த நான் சொல்லக்கூடிய உரங்களை ரிசல்ட் போட்டு ட்ரையல் போட்டு ரிசல்ட் எடுத்தாச்சு. இதை தான் உங்களுக்கு இப்போ வீடியோவா சொல்ல காத்திருக்கேன். ஸோ நீங்க சாமந்தி விவசாயியா இருக்கீங்கன்னா சாமந்தியில் ஏற்படக்கூடிய முக்கியமான இந்த அழுகல் பிரச்சனையை எப்படி சரி பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பச்சைத்துண்டு.in இங்கு விவசாயம் சம்பந்தப்பட்ட A to Z எல்லா பொருட்களையும் வாங்கிக்கலாம். இனி விரல் நுனியில் விவசாயம். வெல்கம் பேக் டு ஷேர், வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல். சோ சாமந்தி சாகுபடி அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல மிகப்பெரிய அளவுல பண்றது அப்படிங்கிறது சேலத்துக்கு மேல தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்கள்ல, திருவண்ணாமலை இந்த ட்ராக்ல தான் அதிகமா நம்ம பண்றோம். அதுக்கப்புறம் திண்டுக்கல், தேனியில கொஞ்சம் பிளஸ் ஈரோட்ல கொஞ்சம் மாடரேட்டா இருக்கும். அதிகப்படியான ஏக்கரேஜ் அப்படிங்கிறது இங்க ஓமலூர்ல ஆரம்பிச்சு அந்த பக்கம் செங்கத்துல முடியும், இந்த பக்கம் தளி தெங்கனிக்கோட்டை, ராயக்கோட்டையில முடியும். சோ இந்த அளவுக்கு ரொம்ப ஹெவியான சாமந்தி சாகுபடி அப்படிங்கிறது இந்த மாவட்டங்கள்ல பர்டிகுலரி வடமேற்கு மாவட்டங்கள் தான் ரொம்ப அதிகமா இருக்கும். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இந்த சாமந்தி சாகுபடியில அழுகல் நோய் அப்படிங்கிறது மிகப்பெரிய பிரச்சனை. ஒரு 3 மாதத்துக்குள்ளேயே உங்களுக்கு கண்ணு ரொம்ப அதிகப்படியான அளவுல அழுகி போய் செடியெல்லாம் செத்து போயிடும். என்ன மருந்து அடிச்சாலும் சரியாகாது அப்படிங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. இது வரதுக்கான மூலாதாரம் என்ன அப்படின்னா, ஒரே பயிரை திரும்ப பண்ணும் பொழுதோ இல்ல சீசனல் பெஸ்ட், அக்கேஷனல் பெஸ்ட் அழைக்கப்படக்கூடிய ஒரு பூஞ்சானா கொல்லி, சப்போஸ் இந்த டைம்ல நான் ஒரு பயிர் வைக்கிறேன், அந்த பயிர்ல இருக்கக்கூடிய பூஞ்சான இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா அதே இதான் கட்டிங்ஸ் போட்டு வேற பயிர் அடுத்து நம்ம வரும். சாமந்தி பொறுத்துக்கு மக்கள் நல்லா தெரியும், விதை மூலமா வரது கிடையாது, கட்டிங்ஸ் மூலமா வருது. அந்த செடி தாவரம் மெயின் காப்பு வரும்போது அந்த நோய் உண்டாக்கப்படுச்சுன்னா அதோட உள்ள அந்த ஸ்போர் கண்டிப்பா அந்த தாவரத்தோட இதுல இருக்கும். அதை கட் பண்ணி சரியா கொண்டு போகும்பொழுது இதே நோய் காரணம் அங்க போய் அந்த நோயை பரப்பும். இதுதான் மூலாதாரம். ரெண்டாவது கிளைமேட், காற்றோட ஈரப்பதம் 22 டிகிரி செல்சியஸ் மேல போகும்போது ஆட்டோமேட்டிக்கா மண் சார்ந்த நோய்கள் அதிகமா உருவாக ஆரம்பிக்கும். ஏர்பான் பேத்தன் சொல்லக்கூடிய காற்று சார்ந்த நோய்கள் அதிகமா உருவாகும். சோ இது முழுக்க மண் சார்ந்த நோய்கள் அப்படிங்கிறதுனால தண்ணி கட்டும் பொழுது இந்த பயிர்ல இருக்குது அந்த பயிருக்கோ, இந்த காட்டுக்கு அந்த காட்டுக்கோ, இல்ல ஒரு தண்ணி வடிச்சு விட்டு அடுத்த தண்ணியோ, இல்ல தண்ணி வடிச்சு விட்டு குட்டையில இருக்கும்போது அந்த தண்ணி வடிச்சு இன்னொருத்தவங்க யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி முறைகள் மூலமாகவும் நிறைய இடங்களில் பரவ வாய்ப்பு இருக்குது. சோ இது பரவறதுக்கு பல்வேறு சூழ்நிலைகள் இருக்கு. கண்ட்ரோல் பண்றதுக்கு 2 மெத்தட். ஒன்னு பார்த்தா உரங்கள் மூலமா சரி பண்றது. சோ இந்த உரங்கள்ல நம்பர் 1 நம்ம யூஸ் பண்ண வேண்டியது ஸ்டேபிள் 21 அப்படிங்கக்கூடிய அமோனியம் சல்பேட். DMPP அப்படிங்கிற டெக்னாலஜி மூலமா உருவாக்கப்பட்ட இந்த ஸ்டேபிள் 20 அப்படிங்கிறது ஏக்கராவுக்கு அதிகபட்சம் 5 கிலோல ஆரம்பிச்சு 10 கிலோ வரைக்கும் நம்ம கொடுக்கலாம். அதுல எந்த மாற்றுக்கிறது கிடையாது. சோ இளஞ்செடியா இருக்கு, நான் 30 நாளுக்குள்ள வச்சிருக்கேன் அப்படின்னா நீங்க 5 கிலோ கொடுக்கலாம். இல்ல 40 நாளுக்கு மேல போச்சு, 60 நாளுக்கு மேல போச்சு என் சாமந்தி செடி, நீங்க அப் டு 10 கிலோ வரைக்கும் கொடுக்கலாம். இந்த வகையில பயிரை பாதிக்காது. இந்த DMPP டெக்னாலஜி உருவாக்கப்பட்ட இந்த ஸ்டேபிள் 20 அப்படிங்கக்கூடிய அம்மோனியம் சல்பேட் அப்படிங்கிறது ஏக்கராவுக்கு 10 கிலோ, 5 கிலோ டு 10 கிலோ நான் சொன்ன ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. இது கூட காப்பர் EDDA பர்டிகுலர் பார்த்தோம்னா நம்ம ஃபார்மடிக்ஸ்ல ட்ரேடு காப்பர் அப்படிங்கிற பேர்ல காப்பர் ரெடியா இருக்கும். இது 1/4 கிலோ ஏக்கராவுக்கு ரெண்டத்தையும் மிக்ஸ் பண்ணி நீங்க ட்ரிப்லே கரைச்சு விடலாம். ஒண்ணும் பண்ணாது. நீங்க ட்ரிப் இரிகேஷன் இருந்துச்சுன்னா தாராளமா ட்ரிப்ல கொடுக்கலாம். தண்ணி கட்ட கூட பயிரா இருந்துச்சுன்னா ரெண்டத்தையும் மிக்ஸ் பண்ணி இறச்சி விட்டு தண்ணி கட்டலாம். நீங்க ட்ரிப்ல கொடுக்குறது அப்படிங்கிறது மிகவும் சரியான முறைகளும் கூட. இதை நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு 15 இல்லைன்னா 30 இந்த டைம்ல ரெண்டுல ஏதோ ஒண்ணு இதை கொடுத்து 30 நாள் கடிச்சு 2 ரவுண்ட் இதை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா கெமிக்கல் மெத்தட்ல 100% நம்ம ஈஸியா அதை கண்டுபிடிக்க பண்ணிட முடியும். ஏன் அப்படின்னா பர்டிகுலர் இந்த காப்பர்ல இருக்கக்கூடிய காப்பர் EDDA அப்படிங்கிறது ரெக்சோலின் கிரேட்ல இருக்கக்கூடிய காப்பர் தான் இது. சோ மண்ணுல மைக்ரோல போய் வேறு சார்ந்த பூஞ்சானங்கள், இப்ப இங்க ஒரு செடி இருக்கு, இங்க ஒரு செடி இருக்குன்னா பூஞ்சானம் இங்க இருந்தாலும் சரி, இங்க இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலயுமே ஈக்குவலா அடியில இருக்கிறதுக்கு புறத்தையும் பூஞ்சானங்களை கொன்றதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். ஒண்ணு இது காப்பர் அப்படிங்கிறது ஆகச்சிறந்த பூஞ்சான கொல்லி. காப்பர் இதுல EDDA ஃபார்மேட் வரதுனால சத்தாவும் தாவரத்துக்கு ஹெல்ப் பண்ணும். இன்னொன்னு தாவரத்துக்கு ஹீட்டை கொடுக்கும். ஹீட்டை கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா ஈரப்பதத்துல இருந்து கொஞ்சம் வெளி தாவரம் நோய் எதிர்ப்பு நோக்கி உருவாகிறது அப்படிங்கிறது உருவாகும். இது ஒரு ஆப்ஷன். ரெண்டாவது பார்த்தோம்னா இந்த DMPP டெக்னாலஜி உருவாக்கப்பட்ட ஸ்டேபிள் 21 அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஸ்லோ அண்ட் ஸ்டடியா ஒர்க் பண்ணும். குறைஞ்சது 4 வாரம் மேக்ஸிமம் 8 வாரம் வரைக்கும் மண்ணிலே நிற்கும். அப்படிங்கிறதுனால நம்ம அடிய கொடுக்கக்கூடிய இந்த 2 காம்பினேஷனும் சூப்பரா ஒர்க் பண்ணி அழுகலை ரொம்ப நேரத்துக்கு பொருளாங்க எடுத்துட்டு போகும். இதுக்கு மேல நீங்க பிரச்சனை வந்தா மேல நீங்க மருந்து அடிச்சாலே போதுமானது. உங்களோட வழக்கமான கூடிய மேல மருந்துகளுக்கு இது கண்ட்ரோல் ஆயிடும். இது உண்மையிலுமே சூப்பர் ரிசல்ட் இருக்கு அப்படிங்கறது இது மூலமா சொல்லி ஆசைப்படுறேன். இந்த ரெண்டுமே நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். ஒன்னு உதனப்பள்ளியில் ஒரு ட்ரையல் எடுத்து பார்த்திருக்கோம். ரெண்டாவது பார்த்தோம்னா நம்ம காடையாம்பட்டி ட்ராக்ல ஒரு ட்ரையல் எடுத்து பார்த்திருக்கோம். ரெண்டுலயுமே இந்த மருந்து உபயோகப்படுத்த எந்த இடங்களுமே இந்த பிரச்சனைகள் வரல அப்படிங்கறத நான் தெரிவிச்சுக்க ஆசைப்படுறேன். அடுத்து பார்த்தோம்னா இது பியூர் அண்ட் பியூர் கெமிக்கல் மெத்தட். நான் ரசாயன முறைகள் மூலமா பண்றேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா இந்த உரங்கள் மட்டும் பயன்படுத்துங்க. ஆர்கானிக் நீங்க பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரீசெண்டா நம்ம லான்ச் பண்ண பயாலஜிக்கல் கிட் அப்படிங்கிறது. சோ எல்லாமே கலந்த சூடோமோனஸ், டைகோடர்மா, பாசோபாக்டீரியா, அசோஸ்பியம், ரைசோபியம், பயோ NPK,
எல்லாமே கலந்த இந்த கன்சார்டியம் அப்படிங்கிற கிட் வந்து பயோ ஃபங்கிசைட் கிட் அப்படிங்கறத பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை போய் பாருங்க. இந்த கிட் அப்படிங்கறத பார்த்தனா கெமிக்கல் உபயோகப்படுத்தி 20 நாள் கழிச்சு நீங்க அடியில உரமோ இதுமோ நீங்க உபயோகப்படுத்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க 30 நாள் இதை உபயோகப்படுத்தலாம், அதை விட்டு 60 நாள் உபயோகப்படுத்தலாம். நீங்க 5 நாள் முன்னாடி எந்த கெமிக்கல் யூஸ் பண்ணிக்க கூடாது, எந்த மருந்து அடிக்க கூடாது, 5 நாளுக்கு அப்புறம் எந்த கெமிக்கல் யூஸ் பண்ணிக்க கூடாது. அதுக்கு இப்ப சப்போஸ் 6ஆம் தேதி நீங்க இந்த ட்ரென்சிங் விடுறீங்கன்னா கடைசியா 30ஆம் தேதி போன மாசம் 30ஆம் தேதிக்கு நீங்க கடைசியா உரம் போட்டுக்கலாம், மருந்து அடிச்சுக்கலாம். முதல் 5 நாள் கேப் விட்டு 6ஆம் தேதிக்கு இந்த பயோ கிட்ட கரைச்சு விடுங்க. 6 நாள் கழிச்சு 6ஆம் தேதியில இருந்து 4 நாள் 5 நாள் கழிச்சு ஒரு 14ஆம் தேதிக்கு மேலதான் நீங்க அடுத்த மருந்து அடுத்த உரமா போடணும். இந்த முன்னாடி 5 நாள் பின்னாடி 5 நாள் நடுவுல அந்த நாள் மட்டும் கணக்கு இருந்ததுன்னா பயோ ஃபங்கிசைட் கிட் வந்து சூப்பராகவே ஒர்க் ஆகுது. இது வேற அளவுல இருக்கக்கூடிய உங்களுக்கு இதுல பூஞ்சன கொள்ளையும் சரி பண்ணும், சேம் சொல்ல பூச்சிக்கொல்லி வேர் கரையா அந்த மாதிரி இருக்கக்கூடிய அதையும் சரி பண்ணும், நெமட்டோ இன்ஃபெக்ஷன்ஸையும் சரி பண்ணும், கரையா இல்லாத இருக்கக்கூடிய உரங்களையும் கரைச்சி எடுத்து கொடுக்கும். அப்போ கம்ப்ளீட்டா இந்த பயோ கிட் ஃபங்கிசைட் கிட்டுல எல்லா வகையான நியூட்ரியன்ஸுமே உள்ள வந்துடும். இது தாவரத்துக்கு வந்து நீடித்த நிலையான நோய் எதிர்ப்பு திறனை வந்து கொடுக்கும். அதுல எந்த மாற்றுக்கிறது கிடையாது. ஒரு பக்கம் உரங்கள் போடுறது மூலமாக வந்து தாவரங்கள் நோய் எதிர்ப்பு திறனோட இருக்க ஒர்க் பண்றோம். இன்னொரு பக்கத்துல நுண்ணுயிர்கள் பெருக்கத்தை அதிகப்படுத்துறது மூலமாக வந்து தாவரங்கள் நோய் எதிர்ப்பு திறனை பெருக்கிறோம். இந்த 2 முறைகள் அப்படிங்கிறது எண்டேற வித்தியாசமான இருக்கிறது. நீங்க உரம் போட்டு நீங்க நோய் வந்ததுக்கு அப்புறம் மருந்து அடிக்கிறோம் சரியாகுது, திருப்பி நோய் வந்ததுக்கு அப்புறம் மருந்து அடிக்கிறோம் சரியாகி பயிர் டயர்டாகி போகும்போது ஆட்டோமேட்டிக்கா ஈல்டு குறைய ஆரம்பிக்கும். ஆனா இந்த முறைகள் அப்படிங்கிறது ஒரு உரங்களை மாற்ற கொடுக்கறது மூலமாக வந்து நல்ல மகசூல் எடுக்க முடியும், நோய் இல்லாம பயிர் உருவாக்க முடியும். ஒரு பயாலஜிக்கல் கண்ட்ரோல் இருக்கக்கூடிய உயிரிழப்பு பொருட்களை கொடுக்கறது மூலமாக தாவரங்களுக்கு எந்த நோய் பிரச்சனையும் இல்லாம ஒரு பயிர் உருவாக்க முடியும். இதுதான் வந்து வர்றதுக்கு முன்னாடி காக்கிறது அப்படிங்கறது இந்த 2 ப்ரொசீஜர் கூட. இந்த 2 முறைகள் அப்படிங்கிறது ஆல்ரெடி டெஸ்ட் ஃபீல்ட் லெவல்ல ப்ரூவனான ஒரு டெஸ்ட் தான். சோ சாமந்தி விவசாயிகள் நீங்க தாராளமா இதை பயன்படுத்தலாம். இப்படி நீங்க பயன்படுத்தி இந்த விவசாயம் இருந்தா கீழே எப்படி இருக்கு அப்படி கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை சாமந்தி விவசாயம் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க.